ஆண்டவரும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறுவயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். எனக்கு அருமையான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா மூலமா, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளாமல் போனாய். சிறு வயது முதல் என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். எனக்கு அருமையானவர்களே, கடந்த காலங்களில் அநேகருக்கு திரளானவர்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார். பிசாசின் பிடியிலிருந்து, பிழிசுமை கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஒரு முறை திண்டுக்கல் சர்ச்சுக்கு ஒரு சகோதரியை கொண்டு வந்தார்கள். கேன்சர். சரி, ஒர்ஷிப் பண்ணும் பொழுதே அந்த அம்மா பின்னாடி துள்ளி போய் விழுந்தாங்க. விழுந்து என்ன நேர்ந்தது என்று கடைசியாக சாட்சி அவர்கள் சொல்லும் பொழுது, பெரிய வெளிச்சம் என் மேல் வந்து விழுந்தது. அதனால் என்னால் தாங்க முடியல போய் உள்ளது. அவர்களுக்கு கேன்சர் நோய். கர்த்தர் சுகம் கொடுத்தார். சரி, சுகம் கொடுத்தாரே என்று அவர்கள் உபவாச ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கொஞ்ச நாள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. வந்துட்டு சத்தியத்தை சொல்லணும். ஒரு ஆவி போய் தண்ணீரும் பொல்லாத வேறு 7 ஆவியை கூட்டி கொண்டு வந்து உங்களில் வாசமாயிருக்கும். உங்கள் இருதயம், உங்கள் சரீரம் சுத்திகரிக்கப்பட்டு அலங்காரமாய் இருக்கிற அதில் திரும்பவும் வந்து வாசம் செய்யும். அதனால முழுதுமாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரை ஆராதிக்க வந்து விடுங்கள் என்று எவ்வளவோ சொல்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக சபையை விட்டு, ஆராதனை விட்டு, உபவாசத்தை விட்டு விலகி போனார்கள். ஒரு சில மாதங்கள் எந்தவித பிரச்சனை இல்லாமல் நல்ல சுகமாக இருந்தாங்க. நான் திடீரென்று மீண்டுமாய், என வேதம் பொய் சொல்லாது, சத்திய வேதம் மாற்றி பேசாது. உடனே திரும்பவும் அவர்களுக்கு அட்டாக் ஆயிடுச்சு. இன்னைக்கு அநேக இடங்கள் அநேக பேர் சுகம் பெற்று கர்த்தருக்குள் இல்லாதனால மீண்டுமாய் பிரச்சனையோ, நோயின் கிரிகளோ, பிசாசின் பிடிகளோ, 7-1-8 ஆவி வந்து உள்ளே வந்ததினால் என்ன இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார் சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு மீண்டுமாய் இருக்கிற என்று தூசரமாய் பேசுகிற வாய்கள் உண்டு. இது யார் தவறு? கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டால் அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பார்கள். ஏதும் சொல்லுகிறது. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, சுகம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் தாஸ் பிரதரை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கர்த்தர் இப்பொழுது சுகம் கொடுத்தா நான் ஓடியும் செய்வேன். ஏற்கனவே சுகம் கொடுத்தார்ல, சத்திய வார்த்தை வந்ததல்லவா, கர்த்தரை விட்டு விலகாதீங்கன்னு சொல்லப்பட்டதல்லவா, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டதல்லவா, கர்த்தர் சபையாகிய இயேசுவின் சரீரமாக சபையில் அங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருந்ததல்லவா. சிறு வயது முதற்கொண்டு கேளாமல் போகிறதே உன் வழக்கம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதோ கர்த்தருடைய நாம் மகிமைக்காக அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அவர் தழும்புகளால் சுகம் உண்டாகிறது. வார்த்தையை சுகம் கொடுக்கிறார். ஆனால் சுகம் பெற்றவர்களோ 10 குஷ்டரோகிகள் சுஸ்தமானார்கள். ஒருவன் மட்டும்தான் வந்து சாட்சியாக கர்த்தரை மகிமைப்படுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, இனிமேலும் நாட்கள் இல்லை. கர்த்தர் வார்த்தையை கேட்டு, கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி, கர்த்தர் சபையில் அங்கமாகி, கர்த்தரை துதித்து, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி, அவர் செய்கையில் பிரசித்தப்படுத்த உங்களை அழைத்திருக்கிறார். அதை செய்வோம். கர்த்தர் நாம மகிமைப்படுகிறோம். அவர் வார்த்தை அக்னியில் போன்றது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைக்காக பாருங்க, அந்த 22வது அதிகாரம் 21, என் வார்த்தை அக்னியை போலும், கண்மலையை
நொறுக்கும் சமட்டி போல் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த 23வது அதிகாரத்தில் 18வது கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டு அறிந்தவன் யார், அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார் என்கிறார். அவர் வார்த்தையை கவனித்து கேட்க வேண்டும், கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். பூமியில் வாழ்கின்ற கர்த்தர் கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரச்சி. அப்படியாக கர்த்தரை நம்பி அவர் வார்த்தையை நம்பி வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை இந்த பிசாசு பிடித்தவர்களோ, பில்லிசூனிய கிரியைகளோ, மந்திரவாத கிரியைகளை சிக்கிக் கொண்டவர்களே, நீங்கள் எங்கள் ஃபோன் நம்பரை விசாரித்து கேட்டு அழைத்து வாருங்கள். இயேசு விடுவிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.